ப்ளீஸ் என்னை விட்டுறேன். என்னால் முடியல. உங்கள் லைஃப்பில் நான் இல்லை. என் லைஃப்பில் நீ வராது. I hate you. Just leave me alone, okay? வாயா அலெக்ஸு, இன்னையோட 12வது நாள். இப்படி லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருந்தா மட்டும் ஓடி போன பொண்டாட்டி திரும்ப வந்துடுவாளா? சரி அதை விட்டு, இந்த பிஎஸ்எம் காலேஜில் சஸ்பீஷியஸ் எடுத்து அது என்னென்ன டாப்ஸி பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிரு. வரானா? டேய் யார்? பழம்டா. பழமா? இன்னைக்கு ஒருத்தன் சிக்குனாண்டா. என்னடா பண்றீங்க? டேய் டேய் விசால் டேய் 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 என்னடா பண்றீங்க? டேய் 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 குடுறா டேய். ஐயோ விசால் குடுறா டேய் ப்ளீஸ் டா டேய் விசால் குடுத்துறா டேய் குடுத்துறா ப்ளீஸ் டா டேய் 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 விசால் ப்ளீஸ் டா டேய் குடுத்துறா. என்னாச்சு? ஏன் எப்போவுமே தனியாகவே உட்காந்துட்ருக்க? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, விடு. என்ன புரியாது? சொல்லு, அதெல்லாம் புரியும். நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்தே அம்மா உனக்கு பையன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு ஒரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கேன். இந்த தனிமை போதாதுன்னு இவனுங்க பண்ணுற டார்ச்சரில் உண்மையாலே செத்துருவேன் போல. என்ன பேசிட்டு இருக்க நீ? யாரையோரோ சொல்றது கேட்டு உன் கண்ணை நீயே கட்டிக்கிட்டு ஒழுங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காத. ஒரு வாட்டி உன் கண் கட்ட அவருக்கு பாரு, உன்னை பிடிச்சவங்க இருப்பாங்க. என்ன பிடிச்சவங்களா? விளையாடாத சுமத்துற. ஏன் யாரும் இல்லையா? உங்கள் அப்பா இருக்காரு, நாங்களாக இருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன், நீ எதுவும் யோசிக்காத.
அந்த பிஎஸ்எம் காலேஜ் அட்டாப்சி ரிப்போர்ட் சார். இந்த கேஸை பார்த்தா நார்மல் பாய்சனிங் மாதிரி தெரியல, ஸ்டொமக்குமே எம்டியாக இருக்குது. ஸோ இன்ஜெக்ஷன் பாய்சன் எதுவுமே இல்லை. அந்த பசங்க ட்ரக் அடிக்ட்னால கெமிட்டல் ஃபோர்ஸால் மல்டிபிள் இன்ஜெக்ஷன் மார்க்ஸ் இருக்குது. ஸோ ட்ரக் டெஸ்ட்க்கு சாம்பிள் அனுப்பியிருக்கேன். நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த பசங்களுக்கு சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இல்லை. ஸோ இது சூசைடாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக விட்னஸ் பேப்பர் வந்து பயோகெமிக்கு சாம்பிள் அனுப்பியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் தெரியும் காஸ் ஆஃப் டெத் என்ன. சார் எனக்கு வேறு தெரியாது சார், அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. எதுக்கு சார் எனக்கு கூப்பிட்டு வந்தீங்க? உனக்கு ஒன்றும் தெரியாது. இது என்னது இது? சார் சார் வீட்டில் காசு கிட்ட தர மாட்டாங்க சார். சும்மா பாக்கெட் மணிக்காக பண்ணிருந்தேன் சார். ரெகுலர் கஸ்டமர் தான் சார் அவங்க. பண்ணுறது ஃப்ராடு வேலை, இதில் ரீசன் வேலை. யோ சண்முகம், இவன் மேலே கேஸை போட்டு நார்கோடிக்ஸ் வர சொல்லியா? சார் சார் நான் இருக்கேன், நீ எதுவும் யோசிக்காத. சமுத்ரா, நீ கொஞ்ச நேரம் வெளில போயிடுறேன். நான் ஏன் வெளில போகணும்? அவங்க 3 பேரும் வர்ற மாதிரி இருக்கு. அவங்க வந்து என்ன, நான் ஏன் வெளில போகணும்? இல்லை சமுத்ரா, இந்த வாட்டி நான் சொல்கிறத கொஞ்சம் கேள. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தைரியமாக தான் இருக்கேன். என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரி, நம்புகிறேன், பார்த்துக்கோ. டேய் இவன்டா. என்னடா பயம் விட்டு போச்சா? போன குடுறா, மறந்துட்டியா? பயம் விட்டு போச்சு போலடா. ஓ, வர வச்சிருவோம். என்னடா கண்ணை கட்டுறான்? சிவராமன், உனக்கு அந்த பசங்களுக்கும் ஆகாதுன்னு காலேஜாக சொல்லுது. அப்படின்னா தான்டா பிரச்சனை உங்களுக்குள்ள. நான் எந்த பிரச்சனையும் பண்ணல சார். நானும் எல்லார மாதிரியும் இந்த காலேஜுக்கு நிறைய கனவுகளோடு தான் வந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் வராமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நானும் மற்றவங்கள மாதிரி ஒரு நார்மலாக லைஃப் வாழ்ந்துருப்பேன் சார். அன்றைக்கி நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் சார். அவனுங்க 3 பேரும் செவுத்து மேலே ஏறி என்னை ஃபோட்டோ எடுத்துட்டானுங்க. அதை காட்டி என்னை பிளாக்மெயில் பண்ணி தினம் என்னை சித்திரவதைப்படுத்திட்டு இருந்தாங்க சார். முதல்ல சின்ன சின்ன விஷயமா தான் ஆரம்பிச்சது. ஆனால் போக போக என்னால் அதை தாங்கிக்கவே முடியல சார். என்னால் என் முகத்தை கண்ணாடியில் கூட பார்க்க முடியல சார். அப்போதான் சமுத்திரா வந்தா. எனக்கு இருக்க பயத்தெல்லாம் போக்கி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் கொடுத்தா. அவள் முன்னாடி ஒரு தைரியமான ஆள் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அவள் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்திட்டானுங்க சார். என்னால் அவங்க எதிர்த்து கூட பேச முடியல சார். என்னால் இப்போ அவள் கண்ணை பார்த்து கூட பேச முடியல சார். அவங்கள
எதிர்த்து பேசுகிற தைரியம் கூட எனக்கு இல்லை சார். நான் என்ன சார் உங்களை பண்ண போகிறேன்? சமுத்திரா, சமுத்திரா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன். என்ன கேட்க சொல்கிற? நான் அவ்வளோ சொல்லி அங்கே போய் மறுபடியும் அசிங்கப்பட்டு தானே வந்து நிற்கிற? உன் கோபம் எனக்கு புரியுது சமுத்திரா. நான் தைரியமாக தான் போனேன். ஆனால் அந்த ஃபோட்டோ பார்த்ததும் என்னால் 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 எதுவுமே பண்ண முடியல சமுத்திரா. எதுவுமே பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு பயந்துட்டே இருக்க போறியா? உனக்கு நிம்மதியாக வாழணும்னு ஆசையே இல்லையா? நிம்மதியாக வாழணும் தான். அதுக்கு என்ன பண்ணுறது? உனக்கு செத்தாதான் நிம்மதியாக வாழ முடியும். அப்போ அதை பண்ணிடு. என்ன சொல்கிற? அப்போ அதை பண்ணிடுன்னு சொன்னேன். என்ன சொல்கிற? புரியல. நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்கிறது மட்டும் கேளு. நம்ம லேபில் இருந்து கேஸில் எடுத்துடு. அது அந்த ட்ரக் சப்ளையர் பேக்கில் இருக்க ட்ரக்கில் மாற்றி வச்சுடு. ட்ரக்குன்னு நினச்சி கேசியல் ஐவியில் எடுத்துப்பாங்க. கேசியலோட எஃபெக்ட்னால அரித்மியா வந்து இறந்துடுவாங்க. கேசியலோட ஆஃப் லைஃபும் கம்மி. அட்டாப்சிலையும் எந்த ட்ரேஸும் இல்லாமல் தப்பிச்சிடலாம். நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமா? ப்ளீஸ் என்னை விட்டுறேன். என்னால முடியல. என் லைஃப்ல நீ வராது. அப்போதான் சமுத்திரா வந்தா. நான் இருக்கேன், நீ எதுவும் யோசிக்காத. என் லைஃப்ல நீ வராது. அப்போதான் சமுத்திரா வந்தா. சண்முகம், அந்த சமுத்திரா பற்றி விசாரிச்சு அவங்கள இன்வெஸ்டிகேஷன் வர சொல்லு. என்னாச்சு சார்? என்ன விஷயம்? என்ன எந்த பக்கம்? இல்லை ஒன்றும் இல்லை, சின்ன இன்வெஸ்டிகேஷன் தான். சிவராம் ரூம் இது. யார் இது? சார், நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். சமுத்திரான்ற பேரில் இந்த காலேஜில் யாருமே படிக்கல சார். அப்படியா? சரி, நான் கூப்பிட்றேன். இவளா சார்? இவ சிவாவோட அம்மா. சிவா பிறக்கும்போதே அவள் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாதவ. அவள் பேர் சமுத்ரா சார். என்ன பேர் சொன்னீங்க? சமுத்ரா சார். சமுத்ரா. அப்போதான் சமுத்திரா வந்தா. எனக்கு இருக்க பயத்தெல்லாம் போக்கி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் கொடுத்தா. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இது ஸ்கைசோஃப்ரினியான்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு வரும்னு தெளிவாக சொல்ல முடியாது. இது யாருக்குனாலும் வரலாம். இது பிரெயினில் சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸ்னால் வருது. இது வந்து ஜெனட்டிக்ஸாகவும் இருக்கலாம், மற்ற ரீசன்ஸாகவும் இருக்கலாம். நீங்கள் சொல்கிறபடி உங்கள் அம்மாவுக்கும் இருக்கிறதுனால இது ஜெனட்டிக்ஸாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவர் படித்த புக்ஸ், கேட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு ஹாலுசினேஷனாக வந்திருக்கும். இவர் தனிமையில் இருக்கும்போது இவங்க அம்மாவே வந்து உங்களுக்கு ஹாலுசினேஷனாக வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு தடவை நேரில் பார்த்துட்டா டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
சார் என்னதுக்கு சார் கூப்பிட்டீங்க? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நான் கூப்பிட்றப்பெல்லாம் நீ வந்து தான். சரி சிவராம், அக்டோபர் 19 ஆஃப்டர்நூன் 1:30 நீ எங்கே இருந்த? அது 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 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அது சரியாக ஞாபகம் இல்லை சார். சரி, லேபில் இருக்க கேஸுகளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? சரி அதோடு சமுத்திரா உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? சமுத்திராவை எனக்கு சில மாதமாகவே தெரியும் சார். ஓ அப்படி. சரி, நேற்று ஈவினிங் காலேஜ் பேக் சைடு நீ யார்கிட்ட பேசியிருந்த? சமுத்திராட்ட தான் சார் பேசிகிட்டு இருந்தேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிவராம்? உன் கிளாஸில் சமுத்திரான்னு யாருமே இல்லை. விளையாடாதீங்க சார், நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டீங்க. யார்? நான் உன் கிளாஸில் நான் உன் காலேஜில் சமுத்திரான்னு யாருமே இல்லை. சரி, நேற்று யார்கிட்ட பேசியிருந்தேன்னு சொன்னேன், யார்கிட்ட பேசியிருந்த? சார் சமுத்திராட்ட தான் சார் பேசிகிட்டு இருந்தேன். சமுத்திராட்ட? இந்த வீடியோ கொஞ்சம் பாரு. சமுத்திரா நூற்றி எல்லாம் இல்லை, நீ அவன்கிட்ட பேசுவோன்னு சொன்னான். சிவராம், எனக்கு புரியுது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல சில விஷயம் ஒரு ரியாலிட்டி உண்மை இல்லாமல் அப்படி ஒரு தான் உங்களுக்கு சமுத்திரம். இதை நாங்கள் ஸ்கைஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் சொல்லுவோம். இது ஒரு மனம். இந்த உலகத்தில் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. சரியான ட்ரீட்மெண்ட்னால இது குணப்படுத்த முடியும். சார் போய் சொல்லாதீங்க சார். சமுத்திரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. அவளை பற்றி தயவு தப்பாக பேசாதீங்க சார். சிவராம், இந்த நோய் உங்களுக்கு நான் பேசுங்க. இந்த நோய் இப்படி தான் ஆரம்பிக்கும். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் எல்லாம் போய் சொல்கிறீங்க. இல்லை இல்லை, என்னை விட்டு போயிடுவியா சிவா? இல்லை சமுத்திரா, பயப்படாத சமுத்திரா. இல்லை சமுத்திரா, இல்லை சார், போய் சொல்லாதீங்க. இல்லை இல்லை, நீங்கள் எல்லாம் போய் சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் சிவா, நான் பொய்யா சிவா? சமுத்திரா, இல்லை இல்லை இல்லை, ஐயோ சமுத்திரா. போயிடலாம் சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டு போயிடுவியா சிவா? நான் பொய்யா சிவா? என்னை விட்டு போயிடுவியா சிவா? போயிடலாம் சிவா. ரொம்ப சினிமா பார்க்க போகிறோம். கன்னை ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணணும். Victim Shivaram mentally இல்லைன்றதுனால according to section 22 BNS Act of Person of Unsound Mind படி கோர்ட் அவன் பண்ண கொலைகளுக்கு அவனை சென்டென்ஸ் பண்ணாமல் ட்ரீட்மெண்ட்க்கு அசைலம் காமிச்சு. இதே மாதிரி மெடிசனை கண்டினியூ பண்ணுங்க. நான் சொல்லுவேன்.